வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை உத்தரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆனி மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 6வது பாவகம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானாதிபதியில் ஆட்சி நிலையில் அசுவனி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரம் 4வது பாதத்தில் சரியாக 10 டிகிரியில் இருக்கிறார். முடிஞ்ச அளவுக்கு தூர பயணம் வண்டி வாகனத்தில் தூர பயணம் போகிறது கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். ராசியாதிபதியே 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுபோக கேது பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பதால், சனி பகவானுடைய பார்வையும் வாங்குவதால் முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்கள் அவசியமான விஷயத்துக்கு போங்க, அனாவசியமான விஷயத்துக்கு தயவு செய்து போக வேண்டாம். அது ஒரு இடம் போகிறதா இருக்கட்டும், இல்லை வம்பு வழக்கு தேவையில்லாத சிக்கல் வர மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் கொடுத்துரும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டோம், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாயிடும். கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதங்க. பொதுவாக ராசியாதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது. அதுபோக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை வேறு எந்த பாவ கிரகங்களும் பார்க்கக்கூடாது. அப்போது இந்த மாதத்தில் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 6வது பாவகத்தில் மறைஞ்சி இருக்கிறார். கேது பகவானுடைய சாரமும் வாங்கியிருக்கிறார். சனி பகவானுடைய பார்வையும் வாங்குகிறார். அப்போது ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 7ஆம் தேதி வரை முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புக்காக ஒரு முடிவு எடுக்க போகிறேனுங்க, தயவு செய்து வேண்டாம். இல்லை வரன் பார்க்குறதல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்க போகிறேனுங்க, வேண்டாம். அதுபோக நான் வெளியூர் போகலாம்னு இருக்கிறேனுங்க, வெளிநாடு போகலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் சரியாக 7ஆம் தேதி வரை நம்ம தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். அப்போ அந்த தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சும் இருக்கிறாரு. அதுபோக 6க்குடைய கிரகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் வாங்கியும் இருக்கார். அப்போ 8வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதி மறைஞ்சி மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறார். அப்போ நமக்கு தொழில் ஸ்தானத்துலேயும் ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துரும். ஏற்கனவே செய்துக்கிட்டு இருக்கிற வேலை தானுங்க, அதனால் கொஞ்சம் அதிகமாக ஒரு முதலீடு போட்டு செய்யலாம் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக நட்டத்தை கொடுத்துரும். என்ன இருக்குதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த நிறுவனத்தில் செய்துக்கிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு மனசுக்கு திருப்திகரம் இல்லாமல் இருக்குது, இதை விட்டு வேறு வேலை தேடிக்கிடலாமா அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே வர்றது சகஜம் தானுங்க. ஆனால் அதுக்கான நாட்கள் இது கிடையாதுங்க. இந்த ஆனி மாதம் கிடையாது. ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 100% நமக்கு சாதகமாக கிடையாது, பாதகமாக இருக்குது. அப்போ 7ஆம் தேதியிலிருந்து பிறகு வரக்கூடிய 21ஆம் தேதி வரை 21, 22 வரைக்குமே கூட வச்சுக்கோங்களேன். அப்போது சூரிய பகவான் ராகு பகவானுடைய சாரத்தில் வருவார், திருவாதிரை நட்சத்திரத்தில் வருவார். சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதி, அவர் செவ்வாவுடைய சாரத்தில் வரும்போது நமக்கு சாதகமாக இருக்காது தொழில், ராகு பகவானுடைய சாதத்தில் வரும்போதும் அவருடைய சாரத்தில் வரும்போதும் நமக்கு சாதகமாக இருக்காது தொழில் ஸ்தானம். அப்போது நமக்கு ஆனி மாதம் 21 தேதிக்கு மேற்கொண்டு வேணும்னா தொழில் ஸ்தானத்தில் சாதகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முதலீடு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் தொழில் ஸ்தானத்தில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேலை மாற்றங்கள் பண்ணணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை தயவு செய்து செஞ்சுக்கிட வேண்டாம். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம், அதாவது 8வது பாவகத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆனி மாதம் தானுங்க. ஆனாலும் அவர் செவ்வாவுடைய சாரம் வாங்கிறது நமக்கு சாதகமாக இல்லை. செவ்வாய் 6ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார், 28ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஆனி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி 6ல் மறைஞ்சு தான் இருக்க போகிறார்.
அப்போ செவ்வாவுடைய சாரத்தில் வர்றதும் சரியில்லை, பிறகு ராகு சாரத்தில் வர்றதும் நமக்கு சரியில்லை தொழில் ஸ்தானாதிபதி. அதனால் தொழில் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் செய்துக்கிறது ஆனி மாதம் 21க்கு மேற்கொண்டு. அதுபோக இந்த குடும்பஸ்தானாதிபதினு சொன்னோம் இல்லைங்களா, குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான். குரு பகவான் 6ல் இருக்கிறவர் 7வது பாவகத்தில் இருக்கிறாரு. சந்திரனுடைய சாரம் வேறு வாங்கியிருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஒன்று சேர்றதுக்கோ, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கோ, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பொருளாதார ரீதியாக சங்கடங்களை கொடுக்க தான் செய்யும். ₹1 குதிரை வாங்கிட்டு வந்தேன், ₹1.5 பில்லு போட்டேன், விற்கிறது 3/4 ரூபாவாக இருக்குது, நான் சம்பாரிச்சதை விட செலவு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சங்கடங்கள் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் அனுபவிக்கிறது சகஜம்தானங்க. ஆனாலும் ஒரு புதுமையான ஒரு முயற்சி அப்படின்றது இந்த நாளில் வேண்டாம். அதுபோக படிப்பு ஸ்தானாதிபதி நம்மளை பார்க்குறாரு. படிப்பு ஸ்தானாதிபதி சந்திரனுடைய சாரம் வேற வாங்குறாரு. ஆனி மாதம் 21 தேதிக்கு மேற்கொண்டு இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான சூழ்நிலையோ இல்லை வேலை வாய்ப்பில் பதவி உயர்வோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக அரசாங்க தொழிலுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேனுங்க அப்படின்னா அரசாங்க ரீதியாகவும் 21 தேதிக்கு மேற்கொண்டு ஆனி மாதம் 21 தேதிக்கு மேற்கொண்டு சூரியனும் புதனும் ஒரே பாவகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், அவர் தான் தக்ரிய ஸ்தானாதிபதியும் சகோதர ஸ்தானாதிபதி. அவர் இருக்கக்கூடிய பாவகம் பார்த்திங்கன்னா 4வது பாவகத்தில் இருக்கிறார். அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூட பிறந்த பிறப்பு அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க அப்படின்னாலும் 21 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் 4வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்குவார். புரட்டாதி நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் சரியாக 325 டிகிரியில் இருப்பார். அப்போது சகோதர ஸ்தானாதிபதி சனி பகவானுக்கு குரு பகவான் நட்சத்திரம் கொடுப்பாரு. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. சகோதர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான மாதம் இந்த மாதம். எப்படி சொல்லலாம்னா 6 வருஷம் ஆகுதுங்க, ஒரு சின்ன சங்கடம் தானுங்க. 6 வருஷம் ஆகுது, எனக்கு என்னுடைய அண்ணனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குதுங்க, பேச்சுவார்த்தை இல்லை, எனக்கும் என் தங்கைக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மீண்டும் அந்த சங்கடங்கள் வராமல் பார்த்துக்கிடலாம். இருக்கிற சங்கடம் சரிப்படுத்திக்கிறதுக்கான சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்திலேயே இருக்கிறார், வக்ரம் வேறு அடைய போகிறாரு. அப்போது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் வாகனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை மனம் வாங்கணுன்ற எண்ணங்கள் ஆசைகள் இருந்தாலும் சரி, பொதுவாக வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் யாருக்கு இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தால் இந்த ஆனி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு ஆனி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு ஏன் அந்த அமைப்புகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் பிதுரஸ்தானன்னு சொல்லக்கூடிய சூரிய சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு புதனும் சந்திரனும் வருவார். அப்போது அந்த பாவகத்தை உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரிய பகவான், அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலிருந்து பரணி நட்சத்திரத்திலிருந்து 4வது பார்வையாக பார்ப்பாங்க. அப்போது உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவானுடைய சாரம் வாங்கி சுக்கிர பகவானையும் பார்க்குறாரு, லாபஸ்தானாதிபதி புதனையும் பார்ப்பார். அந்த அமைப்புகளால் மண் அல்லது மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ஆனி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு 32 தேதிக்குள்ளார அந்த 10 நாளில் வாய்ப்புகள் இருக்குது. சார் கையில் 4 காசு பணம் இல்லை, இந்த நேரத்தில் போய் வீடு வாசல் வாங்கணும்னு சொல்கிறீங்க, எந்த வகையில் அது நடக்கும், இல்லை எந்த வகையில் நியாயம் அப்படின்னா, பொதுவாக ஒரு செயல் செய்கிறதுக்கான அந்த அமைப்பு மட்டும் இருந்தால் போதுமானது. அந்த செயல் கண்டிப்பாக நடந்துடும். நமக்கு ஒரு செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னா நம்ம வயசுக்கு மீறிய காசு பணம் வச்சுருந்தாலும் சரி, இல்லை தேவைக்கு மீறிய நம்ம காசு பணம் வச்சுருந்தாலும் சரி, அந்த செயல் செய்ய முடியாது. இது எப்படின்னா, உதாரணத்துக்கு எவ்வளோ தான் காசு பணம் வச்சுருந்தாலும் ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கான பிரார்த்தம் இருந்தால் தான் வீடு வாசலை வாங்க முடியும். சரிங்களா? எத்தனையோ பேர் காசு பணம் வச்சுக்கிட்டு வீடு வாசல் வாங்காதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். காசு பணமே இல்லாமல் வீடு வாசல் சொந்த வீடு
வாங்கியிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது. விருச்சிக ராசி நண்பர்கள் மனம் உருவாக்கிக்கிறதுக்கான நேர காலங்கள் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. முயற்சி பண்ணிப்பாரு. ஒரு சில நண்பர்கள் பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்கள் இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரம் 22 தேதிக்கு மேற்கொண்டு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எது எப்படி இருந்தாலும் இந்த தொழிலே கூட 21 தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும். தன வரவாக இருக்கட்டும், இல்லை வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ற சங்கடங்கள் உள்ளவரெல்லாம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 21 தேதிக்கு மேற்கொண்டு இந்த மாதத்தில் சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடக்க போகுது. அதுபோக புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் கூட இந்த மாதத்தில் விலக போகுது. என்ன காரணம் அப்படின்னா, புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு சந்திர பகவானுடைய சாரம் வாங்கியிருப்பார். அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் தான் இருப்பார். குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரமும் வாங்கி சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. அந்த சந்திரன் குரு பகவானுடைய வீட்டை பார்ப்பார். பார்வை பரிவர்த்தனை. சரிங்களா? இந்த வகையில் 100% இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான நேர காலங்கள் இருக்குது. அது ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரைக்குமே நமக்கு அந்த மாதிரி பிராப்தம். ஆனாலும் ஆனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி இந்த 3 நாள் மட்டும்தான் புத்திர செல்வம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. சரிங்களா? பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆனி மாதம் ஒரு விடியல் பிறக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குமே தவிர சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்காது. நிச்சயம் நல்லது செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேனுங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.